அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு வால் ஹேங்கிங் தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து கலர் பாப்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோவுக்கும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். இதுக்கு நான் வந்து பாப்ஸ்டிக், கலர் பாப்ஸ்டிக் நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து ஃபெவிகால் இல்லை ஃபெவிபாண்ட் எது வேண்டாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி தான் நான் இதை ஸ்டிக் பண்ணுறேன். அடுத்து வந்து இந்த மாதிரி கார்ட்போர்டு, இது வந்து வேஸ்ட்டு கார்ட்போர்டு. இது எதுக்குரிய கார்ட்போர்டு எனக்கு தெரியல. ஒரு வேஸ்ட்டாக வீட்டில் இருந்த கார்ட்போர்டை நான் எடுத்து அதுக்கு மேலே வந்து ஃபெவிபாண்டை நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து ஹரிசாண்டலாகவும் வேர்ட்டிக்கலாகவும் இப்போ நான் எப்படி ஒட்டணும் அதே மாதிரி ஒட்டிக்கோங்க. இங்கே வந்து பாப்ஸ்டிக் வந்து கலர் பாப்ஸ்டிக் கிடைக்கலையாட்டி ஒயிட் கலரில் பிளெயினாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாப்ஸ்டிக் கிடச்சிச்சின்னா மேலே வந்து அக்ரிலிக் பெயிண்ட் வந்து நீங்கள் கலர் அக்ரிலிக் பெயிண்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச பெயிண்ட் வந்து நீங்கள் மேலே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலர் பாப்ஸ்டிக் கிடச்சிச்சின்னா ரொம்ப பெஸ்ட்டு, ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அதனால் நான் என்கிட்ட வந்து கலர் பாப்ஸ்டிக் இருந்ததுனால நான் வந்து இதை வச்சு நான் செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு மேலே ஒட்டணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்டில் மேலே வந்து கொஞ்சம் டிசைன் கொடுக்கணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீட்டில் வந்து சுவத்தில் ஒட்டையில் ரொம்ப கிராண்டாக அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து சைடில் கொஞ்சம் கார்ட்போர்டு இருந்துச்சு, கொஞ்சம் கார்ட்போர்டு வந்து தெரிஞ்சிச்சு இல்லையா, அதுக்குள்ள வந்து நான் இந்த மாதிரி அந்த பாப்ஸ்டிக்கை வந்து 2 சைடு நான் ஒட்டியிருக்கிறேன். உங்ககிட்ட அது ஒட்டணும் அதெல்லாம் வந்து நம்மளோட இஷ்டம் தான். ஆனால் ஒட்டினா வந்து அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக 2 சைடும் நான் வந்து பாப்ஸ்டிக்கை நான் இந்த மாதிரி நான் ஒட்டியிருக்கிறேன். அடுத்து வந்து நான் அக்ரிலிக் பெயிண்ட் ஒயிட் கலர் எடுத்து இந்த மாதிரி நான் வந்து டிசைன் கொடுத்துக்கிறேன். இந்த டிசைன் எல்லாம் வந்து நம்மளோட இஷ்டம் தான். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேண்டாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு பாப்ஸ்டிக்குக்கும் ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறேன். கீழேயும் அதுக்கு மேலே ஒரு இருக்கிற பாப்ஸ்டிக்லேயும் கொடுத்துருக்குறேன். அதுக்கு மேலே கொடுத்துருக்கிறதுல வந்து நான் வந்து மிரர் ஸ்டோன்ஸ் நான் ஒட்டியிருக்கிறேன். பாருங்கள். நான் வந்து அக்ரிலிக் பெயிண்ட்டை வச்சு ரொம்ப ஈஸியான டிசைன் தான், நீங்கள் பார்த்தாலே தெரியும். ரொம்ப ஈஸியான டிசைன் தான் கொடுத்துருக்குறேன். நம்மளுக்கு தெரிஞ்ச டிசைன் கொடுத்துக்கலாம். இப்போ நான் அக்ரிலிக் பெயிண்ட் ஒயிட் கலரில் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, நீங்கள் மெட்டாலிக் பெயிண்ட் கோல்டன் கலர் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே நான் அக்ரிலிக் பெயிண்ட்டு கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். நான் வந்து பாதி மட்டும் கொடுத்துட்டு மேலே இருக்கிற அந்த போர்ஷனில் மட்டும் நான் வந்து மிரர் ஸ்டோன்ஸை வச்சு ஒட்டலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் இப்போ ஃபெவிகால் வச்சுட்டு மிரர் ஸ்டோன் சர்க்கிள் ஷேப்பில் குட்டியாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மிரர் ஸ்டோன்ஸ் ஃபஸ்ட்டு ஒட்டிக்கிறேன். அடுத்த லேயரில் வந்து இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற மிரர் ஸ்டோன்ஸை ஒட்டிக்கிறேன். அடுத்து மேலே வந்து ஒரு பெரிய சர்க்கிள் ஷேப்பு மிரர் ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி நான் ஒட்டியிருக்கிறேன். பாருங்கள். இப்போது நான் செஞ்சுருக்க இந்த கிராஃப்ட் வந்து அந்த கார்ட்போர்டு வந்து எந்த அளவுக்கு லென்த் இருந்துச்சோ அந்த அளவுக்கு செஞ்சுருக்கிறேன். நீங்கள் இன்னும் பெருசாக வேணும்னா கீழே இன்னும் நல்லா
2 கார்ட்போர்ட் இல்லை பெரிய கார்ட்போர்டாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா நீளமாக செய்யலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக அப்படி கூட ட்ரை பண்ணுங்கள். எனக்கு குட்டியாக இந்த மாதிரி ஒரு ஐடியாவை உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்றதுனால, அதுவும் கார்ட்போர்ட் சைஸும் வந்து எனக்கு சின்னதாக இருந்ததுனால நான் அந்த கொஞ்சம் சின்னதாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ மேலே வந்து அதை தொங்க விடுறதுக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு கோல்டன் கலர் லேஸ் இருந்துச்சு. இல்லை உங்கள்கிட்ட இல்லையாட்டி உள்ள நூல் கூட யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ கோல்டன் கலர் லேஸை பின்னாடி நான் வந்து ஃபெஃபிபாண்ட் வச்சு நான் ஒட்டிக்கிறேன். இப்போ கீழே வந்து இந்த மாதிரி மணி என்கிட்ட இருந்துச்சு, நான் ஆல்ரெடி நான் வாங்கினது. அதில் மேலே வந்து கோல்டன் கலர் பாசியை நான் வச்சுட்டு 3 ஒட்டியிருக்கிறேன். நீங்கள் இதுக்கு மேலே கீழே வந்து உள்ள நூல் வச்சு குஞ்ச மாதிரி செஞ்சு அது ஒட்டுறதா இருந்தாலும் கூட ஒட்டிக்கலாம். இல்லை இதுவே நான் 3 வச்சுருக்கேன் இல்லையா, இதை 5 வச்சு நீங்கள் ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம். இதெல்லாம் நம்மளோட இஷ்டம் தான். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிட்டேன். பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குதுங்க. வீட்டில் இதில் வந்து ஒட்டியிருக்கிறப்ப ரொம்பவே அழகாக இருந்துச்சு, ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பை.